ஓகே, எல்லாரும் பாருங்க. தேர்ச்சி 12 கம்பெனி நிதி கூற்றுக்கள் உங்களோட இறுதி பரீட்சையில பகுதி 2ல மிக முக்கியமான ஒரு வினா, ஒரு கட்டாய வினாவாக வரக்கூடியது. அதாவது உங்களோட பகுதி 2ல நாங்க மொத்தம் 5 வினாக்கள் செய்யணும். அதுல கட்டாய வினா முதலாவது வினாவாக கம்பெனி நிதி கூற்றுக்கள் இடம்பெறுது. எனவே நாங்க கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல முழுமையாக தியரி விடயங்கள் படிச்சு முடிச்சிட்டோம். ஒரு கம்பெனில உங்களுக்கு பகுதி 2 செய்யக்கூடியதா இருந்தா என்னென்ன விடயங்கள் தேவை, அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸும் போடப்பட்டிருந்துச்சு. அதே போல அதுல பிடிஎஃப்பும் தந்த உங்களுக்கு தேர்ச்சி 6ல காணப்படக்கூடிய சகல சீராக்கம் தெரியணும். இப்ப நீங்க கம்பெனி தேர்ச்சி 12 செகண்ட் இயர் சிலபஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தேர்ச்சி 12ல படிக்கக்கூடிய விடயம் மட்டும் உங்களோட பகுதி 2க்கு இடம் பெறாது. இதை கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு தேர்ச்சி 6ல அடிப்படையாக படிக்கக்கூடிய இந்த சகல சீராக்கங்களும் இந்த தேர்ச்சி 12 வினாவுல இடம்பெறும். அதே போல நாங்க தேர்ச்சி 11ல படிக்கக்கூடிய சகல எல்கேஏஎஸ், அடுத்தது எஸ்எல்எஃப்ஆர்எஸ், இது எல்லாம் உங்களுக்கு தேர்ச்சி 12ல போடப்படும். எனவே தேர்ச்சி 6ல படிக்கக்கூடிய சகல சீராக்கம், தேர்ச்சி 11ல படிக்கக்கூடிய கணக்கீட்டு நியமங்களும் இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்களும், அந்த 2 விடயங்களும் கட்டாயம் தேவை. அதே போல நாங்க கம்பெனில படிக்கக்கூடிய இறுதியான விடயம், அதுல கம்பெனி நிதி கூற்றுக்கள்ற மாதிரி வடிவம், அது எல்லாத்தையும் படிச்சு வச்சு கொள்ளணும். அடுத்தது கம்பெனில படிக்கக்கூடிய மேலதிகமான சீராக்கம், வருமான வரி சீராக்கம், விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, இது எல்லாத்தையும் நீங்க தெளிவான முறையில படிச்சாதான் உங்களுக்கு கம்பெனில பகுதி 2க்கு இலகுவான முறையில ஆன்சர் பண்ணி கொள்ளலாம். இது எல்லாரும் தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். சரியா? எனவே இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடியது கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல நாங்க பகுதி 1 பகுதி 2க்கு பயிற்சிகள் நாங்க செய்யணும். எனவே உங்களுக்கு இறுதி பரீட்சை, அதாவது உங்களோட ஃபைனல் பேப்பர் 2026ல இடம்பெறக்கூடிய அந்த பேப்பர், அதுல பகுதி 1 பகுதி 2 தொடர்பான விடயங்கள் சொல்லித்தர போறேன். உங்களுக்கு பார்ட் 1ல எப்படி வினாக்கள் போடப்படுது, பகுதி 2ல என்னென்ன விடயங்கள் கேட்கப்படும், இது உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2ல எத்தனை புள்ளிகளுக்கு வரும், அதெல்லாம் சொல்லித்தர போறேன். அதே போல உங்களுக்கு விசேடமா பார்க்க போறோம் இந்த பகுதி 1ல கேட்கப்படக்கூடிய வினாக்கள், அது நாங்க இலகுவாக செய்யறதுக்கு அதுக்கு ஈக்குவேஷன் காணப்படுது. சமன்பாடுகள் மட்டும் தெரிஞ்சா உங்களுக்கு கம்பெனில பகுதி 1 அதுல வரக்கூடிய வினாக்களுக்கு இலகுவான முறையில ஆன்சர் பண்ணலாம். எனவே பார்ட் 1ல வரக்கூடிய வினாக்களும் அதற்குரிய சமன்பாடுகளும் தரப்போறேன். இப்ப சமன்பாடுகளை தெரிஞ்சு வச்சிருந்தா இலகுவான முறையில நீங்க கம்பெனில பகுதி 1ல எப்படி வினாக்கள் வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதெல்லாம் நாங்க பார்க்க போறோம். எனவே எல்லாரும் தரக்கூடிய அந்த ஷோர்ட் நோட்ஸை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எனவே முதலாவது நாங்க பார்க்க போறோம் உங்களோட பாஸ் பேப்பர், உங்களோட புதிய பாடத்திட்டம் 2019ல இருந்து 2025 இறுதியாக இடம்பெற்றது 2025. இப்ப 2019ல இருந்து 2025 மட்டும் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்பெனி நிதி கூற்றுக்கள் பகுதி 1 வினாத்தாளையும் இடம்பெறுது. அதே போல பகுதி 2 வினாத்தாளையும் இடம்பெறுது. இது ஒரு கட்டாய வினாவாக வருது. சரியா? எனவே பகுதி 2ல உங்களுக்கு 40 புள்ளிகளுக்கு கட்டாய வினாவாக முதலாவது வினாவாக இடம்பெறுது. இது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல உங்களுக்கு பகுதி 1ல 2 அல்லது 3 புள்ளிகளுக்கு வினாக்கள் கேட்கப்படுது. நாங்க 2019ல இருந்து ஓர்டரா பார்த்தோம்னா உங்களுக்கு 2019 பாஸ் பேப்பர்ல மொத்தம் 3 வினாக்கள், அடுத்து 2020ல 2 வினா, அடுத்து 3 வினா 2 வினா, இந்த ஓர்டர்ல உங்களுக்கு வினாக்கள் மாறி மாறி வந்து. சரியா? அதாவது 2019 பேப்பர்ல கம்பெனில 3 வினாக்கள் போடப்பட்டிருந்துச்சு. அதே போல 2020 பேப்பர்ல 2 வினாக்கள் தரப்பட்டிருந்துச்சு. அதே போல அடுத்த வருடம் 3 வினாக்கள். அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி பகுதி 1ல கம்பெனி தொடர்பான வினா 3 புள்ளிகள் அல்லது 2 புள்ளிகளுக்கு போடப்பட்டிருந்துச்சு. எனவே எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு கம்பெனில இருந்து பகுதி 1ல 2 அல்லது 3 புள்ளிகளுக்கு வினாக்கள் கட்டாயம் வரும். சரியா? இது முதலாவது விஷயம். இது நாங்க பார்க்கக்கூடியது உங்களோட ஃபோர்த் டேமோ ஃபிஃப்த் டேமோ பார்க்க இல்ல, உங்களோட இறுதி பரீட்சை உங்களோட ஃபைனல் பேப்பர்ல கம்பெனி எப்படி வரும் அதுதான் எங்களுக்கு தேவையானது. சரியா? எனவே இத முதலாவது எல்லாரும்
நோட் பண்ணி கொள்ளுங்க, தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க இறுதி பரீட்சையில ஒரு ஏ ரிசல்ட் எடுக்கணும். எல்லாரும் அக்கவுண்டிங்ல ஏ எடுக்கிறதா இருந்தா நீங்க பகுதி ஒன்றுலையும் 40க்கு மேல ஸ்கோர் பண்ணணும். அதே போல பார்ட் 2லையும் 40க்கு மேல ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு ஏ ரிசல்ட் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்படியாக இருந்தா இந்த தேர்ச்சி 12 மட்டும் நாங்க ஒழுங்கான முறையில படிச்சா எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அதை பார்த்து கொள்ளணும். அப்ப பாருங்க, பார்ட் 1ல நீங்க 2 அல்லது 3 புள்ளிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பார்ட் 2ல 40 புள்ளிகள் சொல்றது உங்களுக்கு 10 புள்ளிகள், 50க்கு 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதை தெளிவான முறையில பார்த்து கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு ரெண்டையும் பார்த்தோம்னா உங்களுக்கு 100க்கு 13 அல்லது 12 புள்ளிகள் இந்த தேர்ச்சி 12ல இருந்து பெற்றுக் கொள்ளலாம். சரியா? அப்ப இந்த பாடம் எவ்வளவு முக்கியமானதுன்னு எல்லாரும் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. இது ஓகே ஆண்டு செக்ல போடுங்க, எல்லாரும் எழுதி வச்சு கொள்ளுங்க. இது முதலாவது விடை. இப்ப இதுல நிறைய பேர் சொல்ற விடயம், ஒவ்வொரு வருடமும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றது கம்பெனின்னு சொன்னா கஷ்டம்னு சொல்றது. அதுல பகுதி 1 பகுதி 2 உங்களுக்கு சிம்பிளான முறையில சொல்லித்தாரேன். உங்களுக்கு பார்ட் 1ல கம்பெனியோ அல்லது எந்த ஒரு தேர்ச்சியிலிருந்து வினாக்கள் போட்டாலும் அது முழுமையாக கணக்கு விடயங்கள் வந்தா சமன்பாடுகளை பேஸ் பண்ணி தான் நாங்க படிக்கணும். உங்களுக்கு சமன்பாடுகள் தருவன் எப்படி செய்யறது அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா பகுதி 1ல பூரணமா புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது பகுதி 2, அதுல நாங்க அடிப்படையில இருந்து பயிற்சிகள் பார்ப்போம், சீராக்கங்கள் எல்லாம் தனித்தனியா செஞ்சு பார்ப்போம். எனவே பகுதி 2வும் எல்லாருக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? எனவே எல்லாரும் நோட் பண்ணி வைங்க, நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். அப்ப உங்களுக்கு பகுதி 1ல 2 அல்லது 3 வினாக்கள் மாறி மாறி ஒரு வருடம் போடப்படுது. நார்மலா 2 அல்லது 3 புள்ளிகளுக்கு கட்டாயம் வரும். அதே போல பகுதி 2ல முதலாவது வினா கட்டாய வினா, இது தெரிவு செய்யற வினாயில கட்டாயம் செய்யணும். எனவே 40 புள்ளிகளுக்கு வரும். எனவே நீங்க 100க்கு 12 அல்லது 13 புள்ளிகளை இந்த தேர்ச்சி 12ல இருந்து பெற்றுக் கொள்ளலாம். எல்லாரும் நோட் பண்ணிட்டு செட்ல ஓகேன்னு போடுங்க. அதே போல இது கிளியர்னா செட்ல போட்டுக்கொள்ளுங்க. எதையாவது டவுட் இருந்தா மேலதிகமான விடயங்கள் கேட்கணுமா இருந்தா குயிக்கா கேளுங்க. நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு முழுமையா உங்களோட ஃபைனல் பேப்பர் தொடர்பான பகுதி 1 பகுதி 2 தொடர்பான முழுமையான விடயம் சொல்லி தருவேன். சரியா? இதுல ஒரு சில மாணவர்கள் போடுறீங்க உங்களோட ஃபைனல் பேப்பர் தொடர்பாக சொல்லி கேட்டு, எனவே கட்டாயம் உங்களோட பேப்பர் கிளாஸ்ல பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் தொடர்பா முழுமையா சொல்லி தருவேன். ஓகேயா? இப்ப நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். இப்ப பாப்போம், உங்களுக்கு கம்பெனி நிதி கூற்றுகள் அந்த கம்பெனில இருந்து பகுதி 2ல உங்களுக்கு பொதுவாக 3 விடயங்கள் கேட்கப்படும். சரியா? அதை பார்த்துக்கொள்ளும். எனவே பாருங்க, உங்களுக்கு பகுதி 2ல இருந்து அதாவது 2019 இருந்து 2025 வரைக்கும் பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா பொதுவாக வேண்டப்படுவது அதுல 3 விடயங்கள் தான் கேட்கப்படும். எனவே முதலாவது இலாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. மிக தேர்ச்சி 6ல அல்லது கணக்கீட்டு சமன்பாட்டுல படிச்ச விடயம் நோமலா வருமான கூட்டுன்னு படிச்சுக்கிறீங்க. அதாவது லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்யக்கூடியது, செயற்பாட்டு பெறுபேறு அல்லது நிதி பெறுபேரை கணிப்பீடு செய்யக்கூடியது இந்த வருமான கூற்று. இதுல புதிய விடயம் தான் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மீள் மதிப்பீடு தொடர்பான மிகை அல்லது பற்றாக்குறையோட லாபம் நட்டம் இதெல்லாம் சேர்த்து வாழ்ந்துதான் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. இதுல பெரிய டிஃபரெண்ட் ஒன்றும் இல்லை. சரியா?
இப்ப முதலாவது லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. அடுத்து இரண்டாவது, உங்களுக்கு இரண்டாவது வினாவாக உங்களுக்கு பேப்பர்ல மாறி மாறி போடப்படுது. ஒண்ணு உரிமையாண்மை மாற்றல் கூற்று கேட்கப்படுது, அல்லது நிதி நிலைமை கூற்று கேட்கப்படுது. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முதலாவது வருமான கூற்று கேட்டா அடுத்த இரண்டு விடயங்களும் ஒண்ணு உரிமையாண்மை மாற்றல் கூற்றாக காணப்படும், அல்லது நிதி நிலைமை கூற்றாக காட்டப்படும். உங்களுக்கு பாஸ் பேப்பரை பார்த்தா அந்த ஓர்டர் மாறிக்குது, அது பிரச்சனை இல்லை. சரியா? எனவே இரண்டாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று. அடுத்த மூன்றாவது நிதி நிலைமை கூற்று. சரியா? அப்ப நீங்க கம்பெனில இந்த மூன்று விடயங்கள்ல மாதிரி வடிவம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். நாங்க பார்ட் 2ல இன்னும் பயிற்சிக்கு போகவே இல்லை. அப்ப பயிற்சிக்கு போறதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த லாப அல்லது நட்டம் இனி முற்றுமடங்கி வருமான கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, நிதி நிலைமை கூற்று, இதுல சகல மாதிரி வடிவம். சரியா? அதே போல நாங்க செய்கையில படிக்கக்கூடிய சகல விடயம், அதே போல குறிப்புகள், இது எல்லாம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். எல்லாரும் கட்டாயம் இத பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அடுத்தது உங்களுக்கு புதிய பாஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்றுக்கள் அதுல பார்க்கலாம். உங்களுக்கு மூன்று நிரல்கள்ல தரப்படுதா அல்லது இரண்டு நிரல்கள் அடிப்படையில தரப்படுதா, அதுல சிறிய மாற்றங்கள் காணப்படுது. இப்ப நாங்க தியரியில படிக்கும் போது நோமலா படிச்சுக்கிறோம். ஒரு வருமான கூற்றாக இருக்கலாம் அல்லது ஒரு நிதி நிலைமை கூற்றாக இருக்கலாம். உங்களுக்கு நோமலா மூன்று நிரல் அடிப்படையில வருது. ஆனா இறுதியாக இடம்பெற்ற பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு நிரல்ல வருது. இப்ப நாங்க எந்த அடிப்படையில பரீட்சைக்கு செய்யணும் அதுவும் பார்த்து கொள்வோம். சரியா? அப்ப நாங்க இறுதியாக இடம்பெற்ற ஸ்கீம் அடிப்படையில உங்களோட பயிற்சிகள் புள்ளி திட்டங்களை பார்த்து கொள்வோம். இப்ப இதுல பார்க்கலாம். உங்களுக்கு குறிப்புகள்ல மிக முக்கியமானது ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று. சரியா? ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று, இந்த விடயமும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப உங்களுக்கு இது தொடர்பான சகல விடயங்கள் மாதிரி வடிவங்கள் தியரி கிளாஸ்ல சொல்லி தந்துக்கிறேன், அது எல்லாரும் படிச்சு வச்சு கொள்ளும். சரியா? எனவே இதோட தொடர்பானதுதான் உங்களுக்கு சகல சீராகங்களை உட்படுத்தி பகுதி 2ல ஒரு வினா கேட்கப்படும். இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது நாங்க பார்ட் 2ல அடிப்படையில இருந்து பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர் எல்லாம் பார்த்து கொள்ளும். இதை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது மிக முக்கியமானது பகுதி 1. இப்ப பகுதி 1ல கம்பெனில என்னென்ன வினாக்கள் கேட்கப்படும், அது எப்படி இலகுவா செய்யலாம், அதற்கான சமன்பாடுகள், அதற்கான நுட்பங்களை சொல்லித்தாரேன். அதான் மிக முக்கியமானது. அதை நீங்க படிச்சாலே போதும், கம்பெனி தொடர்பான எந்த வினாவா இருந்தாலும் இலகுவாக செய்யலாம். சரியா? இது எல்லாரும் எழுதிட்டு செட்ல போடுங்க. நாங்க அடுத்தது பகுதி 1 தொடர்பா பார்ப்போம். ஓகே, இதுல எல்லாரும் செட்ல போட்டுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க உங்களோட ஸ்கூல்லயோ அல்லது உங்களோட வேற பிரைவேட் கிளாஸ்ல தியரியில நீங்க என்ன பாடம் படிக்கிறீங்க, குயிக்கா செட்ல போடுங்க. எல்லாரும் கம்பெனி படிச்சிட்டீங்களா? அடுத்தது கம்பெனில உங்களுக்கு பயிற்சிகள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி விடயங்கள் எல்லாம் சொல்லி தாராங்களா, சொல்லி தந்தாங்களா? இப்ப நீங்க ஸ்கூல்லயோ அல்லது வேற இடத்துலயோ படிச்சதோட இங்க படிக்கிறத டிஃப்ரெண்ட் இருக்குதா? செட்ல குயிக்கா போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, அதே போல சந்தேகங்கள் இருந்தா கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ லைவ் கிளாஸ்ல
இணையும் போது உங்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் கேட்டு படிச்சு கொள்ளுங்க. சரியா? இப்ப இதுல ஏற்கனவே சொன்னேன், ஒரு சில ஆசிரியர்கள் சொல்லுவாங்க இதுல வருமான கூற்று நிலைமை கூற்று இரண்டு நிரல்கள் அடிப்படையில செய்யணும், புதிய ஸ்கீம் அடிப்படையில அப்படிதான் தரப்படுது. அப்ப தியரியில நாங்க பாத்துக்கிறோம், உங்களோட புதிய கைட்லைன் பார்க்கலாம், மூன்று நிரல்கள் அடிப்படையில தரப்படுகிறது. அப்ப இது எப்படி செஞ்சா உங்களுக்கு சரி, அப்படி உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். சரியா? இப்ப இது மூன்று நிரலோ இரண்டு நிரலோ அது பிரச்சனை இல்ல. உங்களோட 2019 ஸ்கீம் எடுத்து பார்த்தா நோமலா வருமான கூற்றோ நிதிநிலைமை கூற்றோ உங்களுக்கு மூன்று நிரல்கள் அடிப்படையில தான் தரப்படுகிறது. இறுதியாக புதிய பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா இரண்டு நிரல்கள் அடிப்படையில தரப்படுகிறது. அதனால நாங்க இப்படி செஞ்சா சரியா அல்லது புதிய ஸ்கீம் அடிப்படையில செஞ்சா சரியான்னு பார்க்கணும். அப்ப ஒரு சில ஆசிரியர்கள் சொல்லுவாங்க புதிய அடிப்படையில இரண்டு நிரல் தான் வரும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு 100% உண்மைன்னு சொல்ல இயலாது. அதை தெளிவாக விலகிக் கொள்ளணும். எனவே மூன்று நிரலோ இரண்டு நிரலோ அது பிரச்சனை இல்லை. நாங்க ஒரு வருமான கூற்றோ நிலைமை கூற்றோ தெளிவான முறையில தேவையான விடயங்களை நாங்க ஒழுங்கா அடிச்சு அதுல சீராக்கங்களை பதிவு செஞ்சா உங்களுக்கு பூரணமான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். இது எல்லாரும் கவனத்துல எடுத்து பகுதி 2 செஞ்சு கொள்ளும். சரியா? இப்ப நாங்க அடுத்தது பகுதி 1 தொடர்பா வருவோம். ஓகே, பாருங்க, மிக முக்கியமானது உங்களுக்கு தேர்ச்சி 12ல கம்பெனில பகுதி 1ல உங்களுடைய இறுதி பரீட்சையில அதாவது 1 தொடக்கம் 30 இதை நாங்க சொல்லுவோம் MCQ சொல்லுவோம், பல் தேர்வு வினா. அடுத்தது 31 தொடக்கம் 50 இப்படி இரண்டு வகையில உங்களுக்கு வினாக்கள் தரப்படும். கட்டமைப்பு வினா, அடுத்தது MCQ. அப்ப நீங்க 2019ல இருந்து 25 வரைக்கும் பாஸ் பேப்பர் பார்த்தா எப்படி வருதுண்டா உங்களுக்கு மூன்று வினாக்களும் போடப்படுது, அப்படி இல்லாட்டி இரண்டு வினாக்களும் போடப்படுது. சரியா? மொத்தம் மூன்று வினாக்கள் அல்லது இரண்டு வினாக்கள். இது எந்த அடிப்படையில தாராண்டா அதாவது MCQல இரண்டு வினாக்கள் கட்டமைப்புல ஒரு வினா, அல்லது MCQல ஒரு வினா கட்டமைப்புல ஒரு வினா, அல்லது ஒரு MCQல இரண்டு வினாக்கள் கட்டமைப்புல ஒண்ணும் இல்ல. இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வினாக்கள் தரப்பட்டிருந்தது. சரியா? இதை தெளிவா விலகிக் கொள்ளணும். இப்போ 1 தொடக்கம் 30ன்னு சொல்றது பல் தேர்வு வினா. உங்களுக்கு முழுமையான ஆன்சர் தரப்படும். சரியான ஆன்சரை தெரிவு செய்து புள்ளி கோட்டுல இடணும். நீங்க பிராக்கெட்ல சரியான ஆன்சர் இலக்கத்தை குறிப்பிட்டாதான் புள்ளிகள் கிடைக்கும். அப்புறம் மூன்று வினாக்கள் கேட்கப்படக்கூடியதாக இருந்தா MCQல இரண்டும் கட்டமைப்புல ஒரு வினாவும் தரப்படும். இரண்டு வினாக்கள் கேட்கப்படக்கூடியதா இருந்தா MCQல ஒன்று கட்டமைப்புல ஒன்று, அல்லது பல்வேறு வினாக்கள்ல இரண்டு வினா கட்டமைப்புல வராது. இந்த அடிப்படையில தான் வினாக்கள் இடம் பெற்றுள்ளது. சரியா? அடுத்தது நாங்க பார்க்க போறோம் பகுதி 1ல எப்படி வகையான வினாக்கள் கேட்கப்படும், அந்த வினாக்களுக்கான சமன்பாடுகளை சொல்லித்தர போறேன். மிக முக்கியமானது. எனவே எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது உங்களுக்கு கம்பெனியை பொறுத்த மட்டும் கேட்கப்படக்கூடிய விடயம் பகுதி 1ல ஆரம்பத்துல இருந்து நாங்க வருவோம். முதலாவது பங்கு வளங்கள். இந்த பங்கு வளங்கள்ல வரக்கூடிய முதலாவது பொது பங்கு வளங்கள். சரியா? இரண்டாவது உரிமை பங்கு வளங்கள். அடுத்தது மூன்றாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். பொது பங்கு வளங்கள், உரிமை பங்கு வளங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். இந்த மூன்று விடயங்களுக்குமான இரட்டை பதிவுகள். இது கட்டாயம் படிச்சு வச்சு கொள்ளுங்க. ஒரு டேம் பேப்பர்ஸ்ல கட்டாயம்
இந்த பங்கு வளங்கள் தொடர்பான இரட்டை பதிவு வினாக்கள் கேட்கப்படலாம். சரியா? இப்படி விடயங்கள் அடிக்கடி வரக்கூடியது. அதே போல இந்த பங்கு வளங்கள் தொடர்பாக முதலாவது உரிமையாண்மையிட பெறுமதி கேட்கப்படும். இரண்டாவது கூறப்பட்ட மூலதனம் தொடர்பாக கேட்கப்படும். சரியா? அடுத்த விடயம் இந்த பங்கு வளங்கள் தொடர்பான கூற்று கேள்விகள் கேட்கப்பட்டு புதிய பாஸ் பேப்பர் எடுத்தோம்னா பங்கு வளங்கள் தொடர்பான கூற்று கேள்வி சரியா பிழையா அல்லது உண்மையா பொய்யா அப்படி வினாக்கள் இடம்பெறலாம். இது முதலாவது அடிப்படை. இப்ப நீங்க பங்கு வளங்கள் தொடர்பாக படிச்சுக்கிறீங்க. முதலாவது பொது பங்கு வளங்கள், அதுல முதலாவது பங்குகளை வழங்குறது, பங்குகளை ஒதுக்கம் செய்யறது, அடுத்தது பங்குகளை நிராகரிக்கிறது அந்த விடயம். அடுத்தது உரிமை பங்கு வளங்கள், அடுத்து இறுதியா ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். இந்த பங்கு வளங்கள் காரணமா இரட்டை பதிவு எப்படி வரும், அடுத்து பங்கு வளங்கள் காரணமா கூறப்பட்ட மூலதனம் என்ன நடக்கும், அதே போல பங்கு வளங்கள் காரணமா உரிமையாண்மையில என்ன இடம் பெறும், இது தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இதை எல்லாரும் நோட் பண்ணி கொடுங்க. இதை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, செட்ல போடுங்க. அடுத்தது நாங்க ஒவ்வொரு வினாக்களும் அதற்குரிய சமன்பாடுகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்த்து கொள்ளும். ஒரு கம்பெனி நிதி கூட்டுகள்ல டிரெக்டா கணக்கு வினாக்கள் வரும், கணக்கு விடயங்கள் வரும். கணக்குகளை செஞ்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்படி இடம்பெறும் போது நீங்க கூடுதலா அதை யோசிச்சு பார்க்க தேவையில்லை. டிரெக்டா அதுல என்ன கேட்கிறானோ அதுக்கு என்ன சமன்பாடுன்னு சொல்லி தருவேன், அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தருவேன். இப்ப நீங்க அந்த வினாவை பார்த்தா டிரெக்டா சமன்பாடை போட்டு செய்யலாம். சரியா? அந்த அடிப்படையில நாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுவோம். அவங்களுக்கு பகுதி ஒன்றுல கணக்கு விடயங்கள் எப்படி கேட்டாலும் அதை நீங்க கூடுதலா யோசிக்க தேவையில்லை. சரியா? பகுதி ஒன்றுல கணக்கு விடயங்கள் எப்படி கேட்டாலும் கூடுதலா யோசிக்க தேவையில்லை. இப்ப இங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாரும் பகுதி ஒன்று கூடுதலா நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஆனா பகுதி ஒன்றுல தரப்படக்கூடிய சால கணக்கு விடயங்களையும் சமன்பாட்டு அடிப்படையில உங்களுக்கு சொல்லி தாரது. அடுத்து நோட்ஸ் விடயங்கள் அப்படி ஷார்ட் நோட்ஸ் அடிப்படையில தாரது. இப்ப வினாக்களை பார்த்தா நீங்க முதலாவது செய்கையில சமன்பாடை போட்டு டிரெக்டா செய்யலாம். சரியா? இப்ப நீங்க ஒவ்வொரு விடயங்களையும் என்ன படிச்சுக்கிறோம் எப்படி படிச்சுக்கிறோம்னு யோசிச்சு பார்த்து கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை. ஓகே, இப்ப நாங்க போவோம். இப்ப பங்கு வளங்கள் மிக முக்கியமானது. இந்த விடயங்களை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்போ பங்கு வளங்கள் இல்லாம உங்களுக்கு கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல இருந்து கணக்கு விடயங்களை எப்படி வினாக்கள் வரும், அதை எப்படி நாங்க செய்யலாம் சொல்லித்தாரு. முதலாவது வினா பாருங்க. மொத்த வருமானம் மொத்த செலவுகள் உங்களுக்கு பொதுவாக பாஸ் பேப்பர்ல கேட்கப்படக்கூடிய ஒரு விடயம். மொத்த வருமானம் மொத்த செலவு. இது யாராவது ஒரு நாள் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு நான் 4ஆம் தவணை பேப்பர்ல சொல்லி தந்துகிறேன். சரியா? மொத்த வருமானம் மொத்த செலவு எப்படி கண்டுபிடிக்கிறது. எனவே பாருங்க, மொத்த வருமானம் மொத்த செலவுகள் இப்படி விடயங்களும் கேட்கப்படலாம். இப்ப மொத்த வருமானம் மொத்த செலவுகள் கேட்கப்படும் போது உங்களுக்கு கம்பெனியை பொறுத்த மட்டும் எப்படி வரும்டா, அடிப்படையா மொத்த வருமானம்னு சொல்றது ஆரம்பத்துல விற்பனை, அடுத்தது ஏனைய வருமானம், அதே போல மொத்த செலவுகள்னு சொல்றது விற்பனை கிரயம், அடுத்தது செயற்பாட்டு செலவுகள். இது நீங்க நார்மலா ஒரு தனியுடைமை வணிகம்டா உங்களுக்கு இதுதான் சமன்பாடு. அப்ப மொத்த வருமானம் மொத்த செலவுண்டா இந்த ரெண்டையும் கூட்டி எடுத்தா போதும். ஆனால் உங்களுக்கு கம்பெனியை தொடர்புபடுத்தி கேட்கப்பட்டால் இந்த மொத்த வருமானம் மொத்த செலவோட மேலதிகமா ஒரு விடயம் சேர்க்கப்படும். தெரிஞ்சாக ஆன்சர் பண்ணுங்க பாவம். அன்மியூட் பண்ணிட்டு. என்ன விடயம் சேர்க்கப்படும் மொத்த வருமானம் மொத்த செலவுல? உங்களுக்கு ஒரு தனியுடைமையோ அல்லது கணக்கீட்டு சமன்பாடு தொடர்பான வினாக்கள்ல மொத்த வருமானம் மொத்த செலவுண்டா
நார்மலா விற்பனை ஏனைய வருமானம், விற்பனை கிரயம், செயற்பாட்டு செலவு ஓகே. கம்பெனி தரப்படும் போது மொத்த வருமானம் மொத்த செலவு வினாவாக கேட்கப்பட்டா என்ன விடயம் மேலதிகமா வரும்? ஓகே, வெரி குட். பார்த்துக்கொள்ளுங்க. மீள் மதிப்பீடு தொடர்பான மிகை பற்றாக்குறை அந்த விடயங்கள் சேர்க்கப்படும். எனவே இந்த மொத்த வருமானம்ல நாங்க மேலதிகமா சேர்க்கக்கூடியது மீள் மதிப்பீட்டு மிகை அல்லது மீள் மதிப்பீட்டு இலாபம்னு சொல்லுவோம். மிகைனா இலாபம். அதே போல மொத்த செலவுகள்ல மேலதிகமா வரக்கூடியது மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை. எனவே இந்த 3 விடயங்களை கூட்டி எடுத்தா மொத்த செலவுகள் வரும், அடுத்தது மொத்த வருமானங்கள் வரும். இது எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளும். ஒவ்வொரு வினாக்கள் அதற்கான சமன்பாடுகளை தருவன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிக முக்கியமானது, கம்பெனில இப்படி கேள்விகள் கேட்டா டிரெக்டா சமன்பாடு போட்டு செஞ்சு கொள்ளுங்க. இது தொடர்பான பயிற்சி விடயங்கள் நாங்க பேப்பர் கிளாஸ்ல பார்ட் 1ல பார்த்துக்கொள்வோம். சரியா? போய் எழுதி கொள்ளுங்க. மொத்த வருமானம் மொத்த செலவுகள். அப்ப கம்பெனியை தொடர்பு படுத்தி கேட்டா இதுல மீள் மதிப்பீட்டு மிகையும் மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறையும் மேலதிகமாக இடம்பெறும். சரியா? இதோட பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா மொத்த வருமானம் மொத்த செலவுகள் 2019 இருந்து 25 வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு 2 பேப்பர்ல இதே வினாக்கள் கேட்கப்படுகிறது. மொத்த வருமானம் மொத்த செலவு எப்படின்னு கேட்கப்படுகிறது. எனவே சிம்பிளான விடயம் எழுதி கொள்ளுங்க. அவ்வளவு மேல் மதிப்பீடு தொடர்பான சகல விடயங்களும் சொல்லி தருவேன். எப்படி டிரெக்டா நிதி கூற்றுகள்ல பதிவு செய்யறதுல இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தியரி கிளாஸ்ல மேல் மதிப்பீடு தனி எடுத்து சொல்லி தருவேன். சரியா? டேக்குரிய இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? இதுக்கு டியூட் எப்படின்னு தர மாட்டேன், இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்து திருச்சி 13 ஸ்டார்ட் பண்ணுவேன். அது தனியே போகும் கணக்கீட்டு வீதங்கள் டியூட் தருவன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாரும் எழுதி படிச்சு கொள்ளணும். ஓகே, நாங்க அடுத்தடுத்த விடயங்களுக்கு போவோம். சரியா? எல்லாரும் என்ன விடயங்கள் கேட்கப்படுது, அதுக்கு எப்படி நாங்க சமன்பாடுகளை பயன்படுத்தணும்னு கொஞ்சம் குயிக்கா எழுதி கொள்ளுங்க. அடுத்ததுக்கு போவோம். மிக முக்கியமான ஒரு வினா, ஆண்டுக்குரிய இலாபம் அல்லது வரிக்கு பின் இலாபம்னு சொல்லுவோம். நீங்க பொதுவா தேர்ச்சி 6 அல்லது தேர்ச்சி 2ல அல்லது பங்குடைமை அதுல நீங்க நோமலா இலாபம்னு சொல்றது பேரிய இலாபம். சரியா? பேரிய இலாபம்னு படிச்சுக்கிறீங்க. இங்க கம்பெனில ஆண்டுக்குரிய இலாபம் அல்லது வருடத்துக்குரிய இலாபம்னு சொல்றது வரிக்கு பின் இலாபம். இதை தெளிவா விளைக்கணும். வருமான வரி கழிச்ச பிறகு கிடைக்கக்கூடிய லாபம் தான் ஆண்டுக்குரிய இலாபம். இது மிக முக்கியமான ஒரு வினா. இந்த ஆண்டுக்குரிய இலாபம் நம்ம பல்வேறு முறைகள்ல கண்டுபிடிக்கணும். அது எல்லாத்தையும் சொல்லித்தார. முதலாவது, உங்களுக்கு பேப்பர்ல ஆண்டுக்குரிய லாபம் முதலாவது கேட்டா அதுல முதலாவது முறை வருமான கூற்று. அதை நாங்க படிச்சுக்கோம். ஆண்டுக்குரிய லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மெத்தட்ல நாங்க பார்க்கணும். எனவே முதலாவது விற்பனை, விற்பனை கிரயம். எனவே மொத்த இலாபம் வரும். அதோட ஏனைய வருமானங்களை கூட்டுவோம், செயற்பாட்டு செலவுகள் அதை கழிப்போம். எனவே வரிக்கு முன் இலாபம் வரும். அதுல இருந்து வருமான வரியிலாக கழிப்போம். எனவே ஆண்டுக்குரிய இலாபம் வரும். இது முதலாவது மெத்தட். உங்களுக்கு பேப்பர்ல எந்த மெத்தடை பயன்படுத்துறதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுல தகவல்களை அடிப்படையா கொண்டு நாங்க எந்த மெத்தடை ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும், அது தகவல் அடிப்படையில பேப்பர் செய்யும் போது எக்ஸாம்ல நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? முதலாவது ஆண்டுக்குரிய லாபம் எத்தனை மெத்தட்ல எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் இலகுவா ஆன்சர் பண்ணலாம். எனவே ஒரு ஆண்டுக்குரிய லாபம் அல்லது வருடத்துக்குரிய லாபம், வரிக்கு பின் லாபம் முதலாவது வருமான கூற்று மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இல்ல விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கலாம். அப்படி இல்ல டிரெக்டா மொத்த லாபம் தருவான். எனவே ஏனைய வருமானம் கூட்டுவோம், செயற்பாட்டு செலவுண்டா அந்த சகல செலவுகளும்
விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு அது எல்லாத்தையும் கழித்தெடுத்தா வரிக்கு முன் லாபம், வருமான வரியை கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம். இது முதலாவது அடிப்படை. அடுத்து நாங்க இரண்டாவது பார்ப்போம். இந்த ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிக்கிற இரண்டாவது சமன்பாடு மொத்த முற்றுமடங்கிய வருமானம். மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தில இருந்து ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கழிச்சண்டா ஆண்டுக்குரிய லாபம் வரும். சரியா? இது இரண்டாவது விடயம். மொத்த முற்றுமடங்கிய வருமானத்திலிருந்து ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கழிச்சோம்னா ஆண்டுக்குரிய லாபம் வரும். இதை நீங்க சமன்பாட்டுல படிச்சுக்கிறீங்க. இந்த ஆண்டுக்குரிய லாபத்தோட தான் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டி இறுதியில மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கண்டுபிடிப்போம். சரியா? இந்த ஆண்டுக்குரிய லாபத்தோட தான் மீள் மதிப்பீட்டு மிகை, மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை, ஈடு செய்தல் அது எல்லாத்தையும் சீராக்கி ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் வரும். அதே ஆண்டுக்குரிய லாபத்தையும் கூட்டிதான் இறுதியில மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும். எனவே மொத்த முற்றுமடங்கிய வருமானத்திலிருந்து ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கழிச்சோம்டா ஆண்டுக்குரிய லாபம் வரும். சரியா? இது இரண்டாவது இலகுவான சமன்பாடு. இது இரண்டையும் நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்த மூன்றாவது நாங்க பார்க்க போறோம். ஆண்டுக்குரிய லாபம் இன்னும் ஒரு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கினூடாக ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிக்கலாம். சரியா? நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கினூடாக ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிக்கலாம். எனவே பார்த்துக்கொள்ளும். நிறுத்தி வைத்த வருவாய், இந்த நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கினூடாக நாங்க நிறுத்தி வைத்த வருவாயிட இறுதி மீதியும் கண்டுபிடிக்கலாம். அதே போல ஆண்டுக்குரிய லாபமும் கண்டுபிடிக்கலாம். எனவே முதலாவது ஆரம்ப மீதி, இறுதி மீதி போடுவோம். சரியா? நிறுத்தி வைத்த வருவாய்னா ஒரு உரிமையாண்மை. எனவே செலவு மீதியாக வரும். செலவுல நாங்க ஆரம்ப மீதி, இறுதி மீதி போடுவோம். அடுத்தது வரவு செலவுல பதிவு செய்யக்கூடிய விடயங்களை பதிவு செய்வோம். எனவே முதலாவது நிறுத்தி வைத்த வருவாயில என்னென்ன வரும் தெரிஞ்சாக ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்னென்ன விடயங்கள் வரும்? இடைக்கால பங்கு லாபம் செலுத்துறோம். செலுத்திய பங்கு லாபம் உரிமையாண்மை மாற்றல் கூட்டுல எப்படி படிச்சோம்? நிறுத்தி வைத்த வருவாய் குறைவடையும். அடுத்தது மொத்தம் குறைவடையும். வணிக அழகுசார் என்ன கருவிலையும் சொல்லி தந்துகிறேன். 2019 பாஸ் பேப்பர். ஒரு கம்பெனில இடைக்கால பங்கு லாபம் செலுத்தும் போது நிறுத்தி வைத்த வருவாயில கழித்தல் வணிக அழகுசார் என்ன கருவுக்கு அமைவாக. எனவே நிறுத்தி வைத்த வருவாயில முதலாவது வரவுல செலுத்திய பங்கு லாபம் அல்லது இடைக்கால பங்கு லாபம். அடுத்த இரண்டாவது விடயம் பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல். பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல்டா பொது ஒதுக்கம் சொல்றது இறுதியாக காணப்படக்கூடிய லாபத்தில் இருந்து ஒரு எதிர்கால தேவைக்காக குறிப்பிட்ட லாபங்களை ஒதுக்கி வைக்கிறது. எனவே நிறுத்தி வைத்த வருவாயை குறைச்சி பொது ஒதுக்கத்தை கூட்டணும். எனவே நிறுத்தி வைத்த வருவாயில வரவுல வரும் பொது ஒதுக்கம். அடுத்த மூன்றாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். குறிப்பிட்ட ஒரு ஒதுக்கங்களை குறைச்சி கூறப்பட்ட மூலதனத்தை கூட்டணும். அது நிறுத்தி வைத்த வருவாயும் குறைக்கலாம், பொது ஒதுக்கத்தையும் குறைக்கலாம். எனவே நிறுத்தி வைத்த வருவாயில மூன்றாவது வரக்கூடியது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். எனவே உங்களுக்கு செலவுல கண்டுபிடிக்கக்கூடிய விடயம் ஆண்டுக்குரிய இலாபம். இந்த கணக்கினூடாக நாங்க ஆரம்ப இறுதி மீதிகளை பதிவு செஞ்சு பங்கு லாபம், பொது ஒதுக்கம், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் எல்லாத்தையும் பதிவு செஞ்சோம்னா உங்களுக்கு செலவுல கண்டுபிடிக்கக்கூடியது ஆண்டுக்குரிய லாபம். இந்த அடிப்படையில ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த மூன்று அடிப்படையை வச்சு நான் கம்பெனில ஆண்டுக்குரிய லாபம் கணிப்பீடு செய்யலாம். எந்த சமன்பாடு வரும்னு பரீட்சையில சொல்ல இயலாது. அது நீங்க தரப்படக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு கண்டுபிடிங்க. இன்னொரு சிம்பிளான ஒரு சமன்பாடு சொல்லலாம்.
வரிக்கு முன் இலாபம், அதுல இருந்து நாங்க வருமான வரிய கழிப்போம், ஆண்டுக்குரிய இலாபம் வரும். அப்ப நாங்க பெரிய பெரிய விடயங்கள் படிக்கும் போது இந்த சின்ன விடயத்தை மறந்துடலாம். உங்களுக்கு தேசிய 13 கணக்கீட்டு வீதங்கள்ல இது கூடுதலா ஹெல்ப் ஆகிக்கும். சரியா? இதான் உங்களுக்கு ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடிக்கிற மெத்தட். எழுதி வச்சு கொள்ளுங்க. நாங்க பார்ட் 1ல பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பார்ப்போம். அதே போல மேலதிகமான மாடல் பேப்பர் பயிற்சிகள் பார்ப்போம். எனவே இந்த சமன்பாடுகள் எல்லாம் முக்கியமானது. இன்றைக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்க பார்ட் 1 பேப்பர் டிஸ்கஷன்ல பயன்படுத்துவோம். எனவே எல்லாரும் படிச்சு வச்சுக்கொள்ளும். சரியா? இப்போதான் பார்ட் 1 பேப்பர் செய்யும் போது எல்லாருக்கும் இலகுவா காணப்படும். நோட் பண்ணுங்க. 2019 இருந்து இறுதியாக இடம்பெற்ற பேப்பர் வரைக்கும் ஃபுல்லா பார்ப்போம். நிறுத்தி வைத்த வருவாயில முதலாவது பங்கு லாபம் செலுத்துறது, இடைக்கால பங்கு லாபம், செலுத்திய பங்கு லாபம். இரண்டாவது பொது ஒதுக்கம். மூன்றாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். ஆரம்ப மீதி, இறுதி மீதி. செலவுல வரக்கூடியது ஆண்டுக்குரிய லாபம். நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு ஒரு தனியுடைமை வணிகமா இருந்தா வித்தியாசமா வரும். கம்பெனியா இருந்தா இந்த அமைப்புல வரும். ஒரு தனியுடைமை வணிகமா இருந்தா நிறுத்தி வைத்த வருவாயில இலாபம் செலவுலையும் வரவுல பற்று, அது ரெண்டு தான் வரும். மேலதிகமா சொல்லித்தரக்கூடிய விடயங்களை தேவையான மாணவர்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். உங்களோட பரீட்சைக்கு தேவையான மேலதிகமான விடயங்கள் கிளாஸ்ல சொல்லுவேன். தேவையான விடயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளும், நோட் பண்ணி கொள்ளும். அப்ப நாங்க முதலாவது மொத்த வருமானம் மொத்த செலவுகள் படிச்சுட்டோம். இரண்டாவது ஆண்டுக்குரிய லாபம் பார்த்துட்டோம். அதே போல நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கும் பார்த்துட்டோம். அப்ப மூன்றாவது நாங்க அடுத்து உங்களுக்கு சொல்லித்தர போறோம் நிறுத்தி வைத்த வருவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதே விஷயம் போய் சொல்லி தந்துட்டேன். சரியா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நிறுத்தி வைத்த வருவாய் மீதி கேட்கலாம். ஒரு நிறுத்தி வைத்த வருவாய் மீதி உங்களோட பேப்பர்ல கேட்டா இந்த கணக்கினூடாக தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் நாங்க பதிவு செஞ்சா இறுதி மீதி வரும். சரியா? இதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. நிறுத்தி வைத்த வருவாய் கேட்டா இப்படி நாங்க எல்லாத்தையும் பதிவு செஞ்சா இறுதியில இறுதி மீதி வரும். ஆரம்ப மீதி, லாபம், தேவையான வரவுல வர சீராக்கங்களை பதிவு செஞ்சா இறுதியில இறுதி மீதி வரும். எல்லாரும் எழுதிட்டீங்களா? அடுத்த விட போகுமா? எல்லாரும் எழுதுனா அடுத்த விடயத்து போகலாம். சரியா? ஓகே, நாங்க அடுத்தது பார்ப்போம். ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானம். இதுல ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு அப்டேட்டா சொல்லித்தர போறோம். சரியா? அடுத்தது பாருங்க, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். அடுத்தது மொத்த முற்றுமடங்கிய வருமானம். 2019 இருந்து 25 பேப்பரை பார்த்தோம்னா இந்த இரண்டு வினாக்களும் ஒரு கூடுதலா பேப்பர்ல வந்த விடயம். ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானம். உங்களுக்கு மொத்த வருமானம், மொத்த செலவுகள் போல இந்த விடயங்களும் அடிக்கடி வந்தது. முதலாவது ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் தான். இதுல உங்களுக்கு வரக்கூடியது மீள் மதிப்பீடு ஞாபகம் வச்சு கொடுங்க. சிம்பிளா அதுல முதலாவது மீள் மதிப்பீட்டு மிகை. சரியா? மீள் மதிப்பீட்டு மிகை இது உங்களுக்கு பிளஸ்ல வரக்கூடியது. மீள் மதிப்பீட்டு மிகை. அடுத்து மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை. மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை அதை நாங்க ஈடு செய்வோம். மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறையை ஈடு செய்தல் இது மைனஸ்ல வரும்.
எவ்வளவு மேல் மதிப்பீடு தொடர்பான பதிவுகள் எல்லாம் தனியொரு கிளாஸ் போட்டு சொல்லி தருவேன். எப்படி நிதி கூற்றுக்கள்ல வெளிப்படுத்துறது. எனவே மேல் மதிப்பீட்டு மிகை, மேல் மதிப்பீட்டு பற்றாக்குறை, இதுல ஒரு விஷயம் சொல்லித்தரேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானத்துல கூற்று கேள்விகளும் கேட்கலாம். அதுல நீங்க பிழை கூடக்கூடிய சந்தர்ப்பம் நீக்குது. இப்ப ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல பிளஸும் வருது, மைனஸும் வருது. எனவே இந்த இறுதி ஆன்சர் பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம். இதை தெளிவா விலகிக் கொள்ளணும். சரியா? உங்களுக்கு கூற்று கேள்வியில கேட்கப்படலாம், ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் நேர்கணிய பெறுமதியாக மட்டும் வரும்டா அந்த கூற்று சரியா பிழையா? ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் நேர்கணிய பெறுமதியாக மட்டும் இடம்பெறும். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, பிழைன்னு வரும். எனவே பொதுவா ஒரு 90% மாணவர்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்கன்னா சரின்னு சொல்லுவீங்க. இந்த விடயம் தெரியாட்டி அப்படிதான் ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? இப்படியெல்லாம் உங்களுக்கு நுணுக்கமா நிறைய இடத்துல சொல்லி தர மாட்டாங்க. எனவே ஒழுங்கா படிச்சுக்கொள்ளுங்க. எனவே மேல் மதிப்பீட்டு மிகை பிளஸ்ல வரும், மேல் மதிப்பீட்டு பற்றாக்குறை ஈடு செய்தல் மைனஸ்ல வரும். எனவே இறுதி ஆன்சர் பிளஸ்லயோ அல்லது மைனஸ்லயோ வரலாம். அப்ப ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்டா இவ்வளவுதான் விடயம், கூட நீங்க யோசிக்க தேவையில்லை. அப்ப அடுத்தது மொத்த முற்றுமடங்கிய வருமானம். இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 2 அடிப்படைகள்ல கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு அடிப்படை தான் பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன வரும்? ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், அதே போல ஆண்டுக்குரிய இலாபத்தை கூட்டுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், ஆண்டுக்குரிய லாபத்தை கூட்டுவோம். இதே போல பாருங்க, ஒரு மொத்த முற்றுமடங்கிய வருமானம் பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம். ஆனா ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் பிளஸ்ல இடம்பெற்றா இறுதியில வரக்கூடியது பிளஸ்ல வரும். ஏனைய முற்றுமடங்கிய வரும் மைனஸ்ல வந்தா மொத்த முற்றுமடங்கிய வருமானமும் மைனஸ்ல வரும். இதையும் தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். அப்ப ஒரு ஏனைய முற்றுமடங்கிய வருமானமோ மொத்த முற்றுமடங்கிய வருமானமோ இறுதியில வரக்கூடிய பெறுமதிகள் ஒன்னும் பிளஸ்ஸா வரலாம் அல்லது மைனஸா வரலாம். இந்த உலக கூற்று கேள்விகள்ல போடப்படலாம். எனவே தெளிவா ஆன்சர் பண்ணிக்கொள்ளணும். அடுத்த இரண்டாவது, இந்த மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கண்டுபிடிக்கிற சமன்பாடு பார்த்துக்கொள்ளுங்க. மொத்த வருமானம், மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவுகளை கழிச்சா என்ன ஆன்சர் வரும்? சொல்லுங்க பாப்போம். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவுல கழிச்சா என்ன ஆன்சர்? கேட்கக்கூடிய விடயங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவுகளை கழிச்சா ஓகே, ஒரு ஆள் சொல்றீங்க இல்ல, அப்ப அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவு கழிச்சா நாச்சு என்ன? சொல்லுங்க. ஓகே, அப்ப இதுல நிறைய பேர் சொல்ற ஆன்சர் இலாபம். அப்ப நீங்க சொல்ற ஆன்சர் சரியானது, இலாபம். ஆனா தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த மொத்த வருமானம் மொத்த செலவு 2 அடிப்படையில சொல்லித்தாங்க. முதலாவது மீள் மதிப்பீடு இங்க இடம்பெறாம வாரது. இரண்டாவது மீள் மதிப்பீடு சேர்த்து வாரது. அப்போ மீள் மதிப்பீடு சேர்த்து வாரதுல மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிச்சா இலாபம் வராது. மீள் மதிப்பீடு இல்லாம உங்களுக்கு மொத்த வருமானம் மொத்த செலவு வருது, விற்பனை ஏனைய வருமானம், விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவு, அப்படி வந்தா மட்டும்தான் இலாபம் அல்லது நட்டம் வரும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு மொத்த வருமானம் மொத்த செலவுல மீள் மதிப்பீடு அங்க இடம் பெறலாட்டி இறுதியாக வரக்கூடிய ஆன்சர் இலாபம் அல்லது நட்டமாக வரும். ஓகே, ஆனால் இந்த மொத்த வருமானம் மொத்த செலவு கழிச்சா நாங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதை நாங்க சொல்லுவோம் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். மொத்த முற்றுமடங்கிய வருமானம். நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி மொத்த வருமானத்துல மொத்த செலவு கழிச்சா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும்டா? இந்த மொத்த வருமானம் மொத்த செலவு இது மீள் மதிப்போட உள்ளடக்கி வந்தா வரக்கூடிய ஆன்சர் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். இதை தெளிவாக விளங்கி கொள்ளணும். மொத்த முற்றுமடங்கிய வருமானம் தான் தங்கச்சி என்ன, தம்பி என்ன, ஆண்டுக்குரிய லாபத்தோட
ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டுறது. அப்ப உங்களுக்கு நார்மலா ஆண்டுக்குரிய லாபம்னா என்ன? வருமானத்திலிருந்து செலவுகளை கழிக்கிறது. அப்ப இது வரும். இதோட சேர்த்து மீள் மதிப்பீடு மிகையும் பற்றாக்குறையும் வந்தா என்ன? ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். இப்ப ரெண்டையும் கூட்டுனா என்ன? மொத்த முற்றுமடங்கிய வருமானம். எனவே ஒரு மொத்த வருமானம் மொத்த செலவு இது கம்பெனில இடம்பெறக்கூடியதா இருந்தா இந்த மீள் மதிப்பீட்டு மிகை பற்றாக்குறை உள்ளடங்கும். எனவே கழிச்சா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் ஆன்சரா வரும். இப்ப தெளிவா விளங்குதா? சொல்லுங்க பாப்போம். அப்ப மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சாலும் டிரெக்டா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கண்டுபிடிக்கலாம். இப்படியும் உங்களுக்கு கூற்று கேள்வியில கேட்கப்படலாம். இந்த சொல்லி தந்த விடயம் கிளியராண்டி செக்ல போடும். பெரும்பாலான மாணவர்கள் சொல்வீங்க மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவு கழிச்சா இலாபம். ஆனால் மொத்த முற்றுமடங்கிய வருமானமும் ஆன்சராக வரும். அதுக்கு என்ன வேறுபாடுண்டா மீள் மதிப்பீடு இல்லாட்டி சும்மா நோமலா இலாபம், மீள் மதிப்பீடு இருந்தா மொத்த முற்றுமடங்கிய வருமானம். ஓகே, இதை எழுதி கொள்ளுங்க. நான் நோட்ல தாரேன். சரியா? எல்லாரும் இதை எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் லைவ் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணா மட்டும்தான் விளங்கும். சரியா? நான் படித்தந்த விடயங்கள் நீங்க கூட கிளாஸ்ல படிச்சுக்கிறீங்களா இல்லையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த நுணுக்கமான விடயங்கள் தெரிஞ்சாதான் உங்களோட இறுதி பரீட்சையில இலகுவான முறையில எடுத்துக்கொள்ளலாம். சில கூற்று கேள்விகள் பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா கூற்று கேள்விகளை தான் கூடுதலா பிழை வரும். அதை தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். நோட்ஸ் கேள்வி பார்க்க ஈஸியா இருக்கும். ஆனா நோட்ஸ் கேள்வி கொஞ்சம் கஷ்டம். அதனால நுணுக்கங்களா படிச்சு கொள்ளணும். சரியா? எல்லாரும் இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்து உங்களுக்கு நோட்ல இந்த விடயங்களை தெளிவா தான் இதை குயிக்கா எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் 5 மாதங்கள் காணப்படும். சரியா? குயிக்கா நாங்க சிலபஸை முடிச்சு பேப்பர் கிளாஸும் எல்லாம் படிப்போம். எனவே உங்களோட சப்போர்ட் இருந்தா எல்லாம் நான் செஞ்சு தருவேன். கூடுதலான கிளாஸ் போட்டு பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் சகல தியரி விடயங்களையும் படிச்சுட்டு போகலாம். எனவே எல்லாரும் இந்த மார்ச் ஃபெஸ்ட் நாங்க லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எனவே இன்றைக்கு ஜாயின் பண்ண மாதிரி சகல மாணவர்களும் கிளாஸை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணி படிங்க. சரியா? உங்களுக்கு பொதுவா நிறைய இடத்துல தியரி படிப்பீங்க. சரியா? பொதுவா நிறைய இடத்துல தியரி எல்லாம் படிச்சு உங்களோட இறுதி 1 மாதம் 2 மாதத்துல பேப்பர் கிளாஸ் படிப்பீங்க. அப்படி பேப்பர் கிளாஸ் படிச்சா உங்களுக்கு புள்ளிகள் எடுக்கலாம். ஆனா ஒரு சில கிளாஸ்ல 5 மாதம் 6 மாதம் பேப்பர் கிளாஸ் செய்வாங்க. 10 வருட பார்ட் 1 பேப்பர், பார்ட் 2ல முக்கியமான கால விடயங்கள் எல்லாம் 5 6 மாதம் 10 20 பேப்பர் செஞ்சு விடுவாங்க. நீங்க 2 பேப்பர் 3 பேப்பர் தான் ரெடி ஆகிப்பீங்க. அப்படி இருந்தா உங்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் இடையில தான் போட்டி இடம்பெறும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் கூட எடுக்க இயலுமா? அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். சரியா? அப்ப உங்களோட இறுதி பரீட்சை நெருங்கும் போது நாங்க குறைந்தது 3 மாதமோ 5 மாதம் தொடர்ச்சியா பேப்பர் கிளாஸ் செய்யணும். எனவே உங்களுக்கு மார்ச்ல இருந்து ஸ்பெஷலா பேப்பர் கிளாஸ் செய்ய போறேன். அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் சொல்லி தருவேன். பார்ட் ஒன்ல பார்ட் ஒன்ல எப்படி விடயங்கள் பார்ப்போம், பாஸ்ட் பேப்பர் முதல் பேப்பர், அதே போல பார்ட் 2 விடயங்கள் முழுமையா நாங்க செஞ்சுக்கிட்டு போவோம். உங்களோட தியரி அப்படியே படிச்சுக்கிட்டு போற டைம்ல பேப்பர் கிளாஸும் படிச்சுக்கிட்டு போவோம். அப்ப இறுதியில நீங்க பேப்பர் கிளாஸ் எல்லாம் பினிஷ் பண்ணி எக்ஸாமுக்கு போகும்போது இலகுவா அவங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? ஓகே. இப்ப இது கீழே நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. மொத்த முற்றுமடங்கிய வருமானம் முதலாவது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தோட ஆண்டுக்குரிய லாபத்தை கூட்டி வாரது. இது முதலாவது ஈக்குவேஷன். இரண்டாவது மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிச்சா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும். மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிச்சா இலாபம். அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவீங்க. அது சரியானது. இங்க மீள் மதிப்பீடு தொடர்பான விடயங்கள் இல்லாட்டி நம்மளா இலாபம் வரும். மீள் மதிப்பீடு உட்படுத்தி மொத்த வருமானம் மொத்த செலவு முதலாவது ஈக்குவேஷன் தானே. அப்படி வந்தா மொத்த வருமானம் மொத்த செலவுல கழிச்சு வாரது மொத்த முற்றுமடங்கிய வருமானமா வரும். சரியா? ஓகே. அதுல ஒரு ஆள் டவுட் கேட்டிருந்தீங்க, சொல்லிட்டேன். இப்ப எழுதி கொள்ளுங்க. நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. ஏனைய முற்றடக்க வருமானமானது
ஏனைய முற்றடக்க வருமானமானது ஏனைய முற்றடக்க வருமானமானது மீள் மதிப்பீட்டு மிகை மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை. ஏனைய முற்றடக்க வருமானமானது மீள் மதிப்பீட்டு மிகை மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை. இதுல நாங்க மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை ஈடு செய்தாண்டு சொல்லுவோம். அது இன்ஷால்லா நான் உங்களுக்கு தியரி கிளாஸ்ல தெளிவா சொல்லி தருவேன். சரியா? மீள் மதிப்பீட்டு மிகை மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை இரண்டையும் உள்ளடக்கி இடம்பெறும். ஏனைய முற்றடக்க வருமானமானது மீள் மதிப்பீட்டு மிகை மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை இரண்டையும் உள்ளடக்கி இடம்பெறும். தொடர்ந்து எழுதுங்க. அதாவது அதாவது இங்கு மிகை நேர்க்கணியமாகவும் இங்கு மிகை நேர்க்கணியமாகவும் பற்றாக்குறை எதிர்கணியமாகவும் காணப்படுவதால் இங்கு மிகை நேர்க்கணியமாகவும் பற்றாக்குறை எதிர்கணியமாகவும் காணப்படுவதால் ஏனைய முற்றடக்க வருமானத்தின் பெறுமதியானது ஏனைய முற்றடக்க வருமானத்தின் பெறுமதியானது நேர்கணியமாக அல்லது எதிர்கணியமாக இடம்பெற முடியும். நேர்கணியமாக அல்லது எதிர்கணியமாக இடம்பெற முடியும். இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடும். அப்ப உங்களுக்கு ஏனைய முற்றடக்க வருமானத்துல மிகையும் வருது பற்றாக்குறையும் வருது. மிகைண்டா பிளஸ்ல வருது, பற்றாக்குறை ஈடு செய்தா பிரேக்கெட் பண்ணி காட்டுவோம் மைனஸ்ல வருது. எனவே இறுதியில வரக்கூடிய அந்த ஆன்சர் உங்களுக்கு ஒண்ணு பிளஸ்ஸா வரலாம் அல்லது மைனஸா வரலாம். அடுத்த நோட்ல எழுதி கொள்ளும். இரண்டாவது நோட். மொத்த முற்றடக்க வருமானத்தின் இறுதி பெறுமதியானது மொத்த முற்றடக்க வருமானத்தின் இறுதி பெறுமதியானது மொத்த முற்றடக்க வருமானத்தின் இறுதி பெறுமதியானது நேர்கணியமாக அல்லது எதிர்கணியமாக இடம்பெற முடியும். பிளஸ்ஸோ மைனஸ் நேர்கணியமாக அல்லது எதிர்கணியமாக இடம்பெற முடியும். அதாவது எப்படி மொத்த முற்றடக்க வருமானம் பிளஸ் மைனஸா வரும் அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஆள் கேட்டா சொல்லி கொடுக்க மாதிரி தெரியணும். சரியா? அதாவது ஆண்டுக்குரிய இலாபத்துடன் ஏனைய முற்றடக்க வருமானம் கூட்டப்பட்டு மொத்த முற்றடங்க வருமானம் கணிப்பீடு செய்யப்படும். அதாவது ஆண்டுக்குரிய இலாபத்துடன் ஏனைய முற்றடக்க வருமானம் கூட்டப்பட்டு மொத்த முற்றடக்க வருமானம் கணிப்பீடு செய்யப்படும். தொடர்ந்து எழுதிக் கொள்ளுங்க. இங்கு ஏனைய முற்றடக்க வருமானம் பிளஸ் ஓ மைனஸ் ஆக இடம்பெறுவதால் சரியா? அதாவது மொத்த முற்றடக்க வருமானம் ஆண்டுக்குரிய இலாபத்துடன் ஏனைய முற்றடக்க வருமானத்தை கூட்டுவதன் மூலம் கணிப்பீடு செய்யப்படும். தொடர்ந்து எழுதுங்க. இங்கு ஏனைய முற்றடக்க வருமானம் பிளஸ் ஓ மைனஸ் ஆக இடம்பெறுவதால் சரியா? நீ ஷோர்ட்டா பிளஸ் ஓ மைனஸ்னு போடும். இடம்பெறுவதால் மொத்த முற்றடக்க வருமானமும் பிளஸ் ஓ மைனஸ் ஆக இடம்பெறலாம்.
நேர் அல்லது எதிர்கணியமாக இடம்பெறலாம். இதை எழுதிட்டு கிளியர்டா சொல்லிக்கொள்ளும். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல இந்த ஏனைய முற்றோடக்க வருமானம் மொத்த முற்றோடக்க வருமானத்துல நிறைய விடயங்கள் சொல்லி தந்துக்கிறேன். தெளிவான முறையில படிச்சுக்கொள்ளும். சரியா? உங்களுக்கு லாஸ்டா சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து இங்கு ஏனைய முற்றடக்க வருமானம் நேர் எதிர்கணியமாக இடம்பெறுவதால் மொத்த முற்றடக்கிய வருமானமும் நேர் அல்லது எதிர்கணியமாக இடம்பெறலாம். ஏன்னா ஆண்டுக்குரிய லாபத்தோட தானே கூட்டி வரும். எனவே அது பிளஸ் மைனஸா வரதால மொத்த முற்றடக்க வருமானமும் பிளஸ் மைனஸா வரலாம். ஓகே, இறுதியா நோட் எழுதி கொள்ளுங்க. இறுதி விடயம் மொத்த முற்றடக்க வருமானமானது மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழித்து பெற முடியும். மொத்த முற்றடக்க வருமானமானது மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழித்து பெற முடியும். சரியா? மொத்த முற்றடக்க வருமானது மொத்த வருமானம் மொத்த செலவுகள் கழித்து பெற முடியும். தொடர்ந்து எழுதுங்க. அதாவது இங்கு மொத்த வருமானம் மொத்த செலவு என்பது இங்கு மொத்த வருமானம் மொத்த செலவு என்பது மீள் மதிப்பீட்டு சீராக்கங்களை உள்ளடக்கி காணப்படும். இங்கு மொத்த வருமானம் மொத்த செலவுகள் என்பது மீள் மதிப்பீட்டு சீராக்கங்களை உள்ளடக்கி காணப்படும். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட டைம் பேப்பர்ஸ்ல இது தொடர்பான வினாக்கள் வரலாம். ஃபைனல் பேப்பர்லயும் வரலாம். உங்களுக்கு லாஸ்டா சொல்லிக் கொள்றேன். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவு கழிச்சா லாபமும் ஆன்சர். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவு கழிச்சா மொத்த முற்றும் அடங்கிய வருமானமும் ஆன்சர் தான். ரெண்டும் ஆன்சரா சொல்லலாம். மீள் மதிப்பீடு தொடர்பான சீராக்கங்கள் ஒண்ணுமே இல்லாட்டி வருமானத்திலிருந்து செலவு போன ஆண்டுக்குரிய லாபம். மீள் மதிப்பீடு தொடர்பான மிகையும் அடுத்தது பற்றாக்குறையும் காணப்பட்டால் மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவு போனா மொத்த முற்றுமடங்கிய வருமானம். எனவே பாருங்க, ஆண்டுக்குரிய லாபத்தோட ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை கூட்டாதான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும். எனவே இந்த மொத்த வருமானம் மொத்த செலவுல ஆண்டுக்குரிய லாப விடயமும் வரும். மிகை பற்றாக்குறை என்பதால ஏனைய முற்றுமடங்கிய வருமானமும் வரும். எனவே இதைத்தான் மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிச்சு கண்டுபிடிங்க.
அந்த மொத்த வருமானம் மொத்த செலவுன்னு சொல்றது முதலாவது வினாவுல தந்தனை சமன்பாடு விற்பனை ஏனைய வருமானம் மீள் மதிப்பீட்டு மிகை விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவு மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை அப்படி வந்தா மட்டும் டிரெக்டா கழிச்சா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும். சரி, இதை எழுதி கொள்ளும். இதோட முடிவடையுது. இதை எழுதி செட்ல போடுங்க. அடுத்த விடயங்களுக்கு போகும். இன்னும் ஒரு சில விடயங்கள் காணப்படுது உங்களோட கம்பெனி பார்ட்மெண்ட்ல கேட்கப்படக்கூடிய வினாக்கள். அது தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சரியா, நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோமா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் கிளியரா? ஓகே, அடுத்தது பாருங்க. உலக பகுதி ஒன்றுல கேட்கப்படக்கூடிய விடயம் கூறப்பட்ட மூலதனம், அடுத்தது உரிமையாண்மை. சரியா, கூறப்பட்ட மூலதனம் உரிமையாண்மை. இதுல நாம முதலாவது பார்ப்போம் உரிமையாண்மை. ஒரு கம்பெனில உரிமையாண்மை எப்படி வரும்? உங்களுக்கு பொதுவா சொல்றேன், பார்ட் 1 பார்ட் 2 விடயமோ உரிமையாண்மை தொடர்பான பதிவுகளை கட்டாயம் படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுல முதலாவது தனியுடைமைன்னா எப்படி உரிமையாண்மை வரும்? இதெல்லாம் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல எல்லாத்தையும் தனித்தனியா சொல்லி தருவேன். சரியா, உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர் கிளாஸ் எந்த அடிப்படையில் இடம்பெறும் சேம்பிள் கிளாஸ் எல்லாம் போட்டிக்கிறேன், படிச்சுக்கிறீங்க. எனவே உரிமையாண்மையில தனியுடைமை எப்படி வரும், பங்குடைமை எப்படி வரும், லாப நோக்கமற்ற நிறுவனம் எப்படி வரும், அதே போல கம்பெனி எப்படி வரும், எல்லாத்தையும் தனித்தனியா தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். எனவே கம்பெனில ஒரு உரிமையாண்மை என்று சொல்றது கூறப்பட்ட மூலதனம், அதோட நாங்க ஒதுக்கங்களை கூட்டி வாரது. ஒதுக்கங்கள் நாங்க படிச்சுக்கிறோம் 3 விடயங்கள். முதலாவது மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், இரண்டாவது நிறுத்தி வைத்த வருவாய், மூன்றாவது பொது ஒதுக்கம். எல்லாத்தையும் கூட்டி வாரது உரிமையாண்மை. தெளிவா நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு உரிமையாண்மை தொடர்பான வினா கேட்டா கூறப்பட்ட மூலதனத்தை கண்டுபிடிக்கணும். அதே போல ஒவ்வொரு ஒதுக்கங்கள்ல இறுதி மீதி, அதாவது 31/3/2026 இந்த இறுதி மீதிகளை கண்டுபிடிச்சு ஒதுக்கங்களை கூட்டி எடுத்தா இறுதியில உரிமையாண்மை வரும். எழுதி கொள்ளுங்க. இது சிம்பிளா எல்லாருக்கும் தெரியும். உரிமையாண்மைண்டா கூறப்பட்ட மூலதனத்தோட ஒதுக்கங்களை கூட்டி வாருது. இதுல உங்களுக்கு ஆரம்ப மீதிகள் தரலாம். 1/4/2025 ஆரம்ப மீதி. அப்ப பொதுவா ஆரம்ப மீதிகள் தரப்பட்டா அதை நீங்க போட்டு கூட்டுறது இல்ல, இறுதி மீதியை கண்டுபிடிச்சுதான் கூறப்பட்ட மூலதனத்தோட கூட்டணும். இதுல நீங்க பிழை எடுக்க கூடாது. சரியா, இப்ப அடுத்தது நாங்க வருவோம். மிக முக்கியமானது பங்கு வளங்களோட தொடர்பு பட்ட விடயம் கூறப்பட்ட மூலதனம். இந்த கூறப்பட்ட மூலதனம் சொல்றது பங்கு வளங்கள் வினாக்கள் இடம்பெறும் போது கேட்கப்படும். பொது பங்கு வளங்கள், உரிமை பங்கு வளங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல், அந்த வினாக்கள்ல இந்த கூறப்பட்ட மூலதனம் கேட்கப்படலாம். சரியா, பொதுவாக கேட்கப்படுது. அப்ப ஒரு கூறப்பட்ட மூலதனம் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது ஆரம்ப மீதி. சரியா, முதலாவது ஆரம்ப மீதி தருவான். அப்படி ஆரம்ப மீதி தரலாட்டி பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த கூறப்பட்ட மூலதனம் தெளிவா விலகி கொள்ளணும். பங்கு வளங்கள் காரணமாகத்தான் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும் அல்லது மாற்றம் இல்லை. இப்படி 2 விடயங்கள் வரும்.
சில பங்கு வளங்கள் காரணமா கூறப்பட்ட மூலதனம் கூட்டப்படும், அதிகரிக்கும் அல்லது மாற்றம் இல்லாம இடம்பெறும். எனவே முதலாவது பொது பங்கு வளங்கள். பொது பங்கு வளங்கள் காரணமா கூறப்பட்ட மூலதனம் என்ன நடக்கும்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பொது பங்கு வளங்கள் காரணமா கூறப்பட்ட மூலதனம் என்ன நடக்கும்? நம்ம பணத்தை பெற்று ஒதுக்கங்களை என்ன செய்வோம்? மூலதனம் ஆக்குவோம். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு டிரெக்டா பதிவு சொன்னா. எனவே பொது பங்கு வளங்கள் காரணமா கூறப்பட்ட மூலதனம் கூட்டப்படும், அதிகரிக்கும். எனவே இது சேர்க்கணும், பிளஸ் பண்ணணும். அடுத்த இரண்டாவது உரிமை பங்கு வளங்கள். உரிமை பங்கு வளங்கள்டா என்ன? எங்கட கம்பெனில ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு எங்கட கம்பெனில ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு பணத்தினை அறவிட்டு மேலதிகமான பங்குகளை வழங்கினா அது உரிமை பங்கு வளங்கள். எனவே உரிமை பங்கு வளங்கள் காரணமாகவும் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும், அதையும் நாங்க கூட்டணும். அடுத்த மூன்றாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். அது வருமா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் காரணமா என்ன இடம்பெறும்? அதாவது பொது ஒதுக்கம், நிறுத்தி வைத்த வருவாய், இந்த ரெண்டுல ஒரு ஒதுக்கத்தை நாங்க குறைப்போம். அடுத்தது என்ன செய்வோம்? கூறப்பட்ட மூலதனத்தை கூட்டுவோம். எனவே ஒதுக்கங்களை மூலதனமாக்கினாலும் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல்டா ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு பணத்தினை அறவிடாமல் எங்கட ஒதுக்கங்களை பயன்படுத்தி பங்குகளை வழங்குறது. சரியா? அப்ப கூறப்பட்ட மூலதனம்டா இந்த மூன்று பங்கு வளங்கள் காரணமாகவும் அதிகரிக்குது. இதை தெளிவா விலை கொள்ளணும். அடுத்தது செலுத்திய பங்கு லாபம் இங்க தொடர்பு படுமா? சொல்லுங்க பாப்போம். செலுத்திய பங்கு லாபம் கூறப்பட்ட மூலதனத்துல தொடர்பு படுமா? குயிக்கா ஆன்சர் பண்ணிக்கொள்ளணும். வராது. வெரி குட். அப்ப கூறப்பட்ட மூலதனம்டா பொதுவாக இந்த மூன்று விடயங்களோட தொடர்பு படுத்தி தான் வரும். அப்ப பொது பங்கு வளங்கள்டா டிரெக்டா கூட்டப்படும், அதிகரிக்கும். உரிமை பங்கு வளங்களும் அதே மாதிரி வரும். அடுத்து ஒதுக்கங்களை மூலதனமாக்கல்னா சில பேர் யோசிப்பீங்க இது வராது, மாற்றம் இல்லைன்னு ஞாபகப்படுத்திக் கொள்வீங்க. அப்படி இல்ல. ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல்டா ஒண்ணு நிறுத்தி வைத்த வருவாய் அல்லது பொது ஒதுக்கம், ரெண்டுல ஒரு ஒதுக்கம் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்குது. அப்ப இந்த ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் காரணமாக உரிமையில தான் மாற்றம் இல்ல, கூறப்பட்ட மூலதனம் எப்பொழுதும் அதிகரிக்கும். எனவே கூறப்பட்ட மூலதனம் கேட்டா இது எல்லாத்தையும் கூட்டி எடுத்தா அதுல பெருமதி வரும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்த முக்கியமான விடயம் சொல்லித்தாரன். உரிமையில மாற்றத்தினை ஏற்படுத்தாத பொருட்கள் வாங்கல். பார்ட் பேப்பர்ல 31 தொடக்கம் 50ல மேலதிகமா கேட்கலாம், எழுத சொல்லலாம். உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தாத கம்பெனில வர கொடுக்கல் வாங்கல் என்ன? முதலாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். ஒதுக்கங்களை மூலதனமாக்குனா ஒதுக்கம் குறைவடைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்குது, குறைஞ்சி அதிகரிக்குது. அப்ப இந்த ரெண்டு விடயங்களும் உரிமையில வர விடயம். உரிமை கூடி குறைஞ்சா மாற்றம் இல்ல. அதே போல இரண்டாவது பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல். பொது ஒதுக்கத்திற்கு மாற்றம் செஞ்சா நிறுத்தி வைத்த வருவாய் குறைச்சி, அடுத்தது பொது ஒதுக்கம் கூட்டுவோம். எனவே இந்த ரெண்டு விடயங்களும் உரிமையில வரக்கூடியது, அதிகரிச்சு குறைவதால மாற்றம் இல்லை. எனவே உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தாத விடயம் ஒதுக்கங்களை மூலதனமாக்குதலும், அடுத்தது பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதலும். அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்ட் பேப்பர்ல கேட்கப்படலாம். கூற்று கேள்விகள் அல்லது உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி வரும். எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இதோட உங்களோட கம்பெனில வரக்கூடிய பகுதி 1 தொடர்பான சகல விடயங்களும் முடிவடையுது. மேலதிகமான விடயங்கள் பார்ட் 1 பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஸ், அதே போல பார்ட் 1 மாடல் பேப்பர் விடயங்கள்ல டிரெக்டா நாங்க பயிற்சிகளுக்கு போவோம். இது எல்லாத்தையும் எழுதிட்டு உங்களுக்கு கிளியராண்டி செட்ல போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பொதுவா கம்பெனில வரக்கூடிய பார்ட் 1 எல்லாம் சொல்லி தந்துக்கிறேன். சரியா? அதுல மேலதிகமா இவ்வளவு முக்கியமான நுணுக்கமான விடயங்களும் சொல்லி தந்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க.
உங்களுக்கு இன்னும் 5 மாதங்கள் காணப்படுது. இப்போ உங்களோட இறுதியா இடம்பெற்ற டேம் பேப்பர்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்து டபிள்யூ ஆகிக்கலாம், ஃபெயில் ஆகிக்கலாம், அல்லது சி அல்லது பி ஆக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு 5 மாதங்களுக்கு நான் சொல்ற மாதிரி தொடர்ச்சியா கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுங்க. பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர் கிளாஸ் அதுக்கு அட்டென்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு கூடுதலான ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப நாங்க படிக்கிற விடயத்தை பேப்பர்ல தான் என்ன செய்யணும், நாங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப பார்ட் 1 பேப்பர்ல எப்படி செய்யறதுன்னு எல்லாம் படிச்சோம்னா பார்ட் 1ல 40க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். பார்ட் 2 பேப்பர்ல வரக்கூடிய விடயங்களை படிச்சோம்னா பார்ட் 2ல ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு தேவையான விடயங்களை தியரியில படிக்கிறோம். இப்ப 5 மாதங்களுக்கு நீங்க ஒழுங்கா படிச்சாலே எல்லாருக்கும் ஏ எடுத்து கொள்ளலாம். இப்ப இன்றைக்குரிய கிளாஸ்ல இருந்து எல்லாம் தெளிவா விளைய கொள்ளணும். உங்களோட ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பத்தி ஒன்றும் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பிறகு நான் சொல்லித்தர விடயங்களை மட்டும் ஒழுங்கா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா போதும், எல்லாருக்கும் ஏ எடுக்கலாம். சரியா? இதோட மேலதிகமா ஒரு விடயம் பாருங்க. ஒரு கம்பெனில 2 சீராக்கம் படிக்கிறோம். வருமான வரி, அடுத்தது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. இதுல வருமான வரி தொடர்பான பயிற்சிகள் உங்களுக்கு டிரெக்டா கம்பெனில பார்ட் 1ல கேட்கப்படலாம். அதாவது உங்களுக்கு 2000 புதிய பாஸ் பேப்பர் 2022 அதுல உங்களுக்கு வருமான வரி தொடர்பான டிரெக்டா வினா இடம்பெற்று. சரியா? எனவே உங்களுக்கு மேல சொல்லி தந்த விடயங்களோட சேர்த்து விற்பனை உத்தரவாத ஏற்பாடு அதோட வருமான வரி விடயங்களும் டிரெக்டா பகுதி 1ல கேட்கப்படலாம். சரியா? அதையும் தெளிவா விளையும் கொள்ளணும். அது தொடர்பான பகுதி 1 பயிற்சிகளும் நாங்க படிச்சு கொள்ளணும். ஓகே. அப்ப வருமான வரி எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? ஆண்டுக்குரிய வருமான வரி, மேலதிகமா வருமான வரியா இருந்தா நடைமுறை பொறுப்பா, நடைமுறை சொத்தா, அந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு வருமான வரி தியரி கிளாஸ்ல சொல்லி தந்துக்கிறேன். ஒரு சில பயிற்சிகளும் படிச்சுக்கிறோம். எனவே அதே போல வருமான வரி தொடர்பான பாஸ் பேப்பர்ல இறுதியாக இடம்பெற்ற பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு 2019ல இருந்து 25 வரைக்கும் பார்த்தா ஒரு பாஸ் பேப்பர்ல கேட்கப்படி, இறுதியா 2022 23 கேட்கப்படி. இப்ப அப்படி விடயங்களும் டிரெக்டா வரலாம். அப்ப அதையும் நீங்க ரெடியாகி போகணும். சரியா? 2022 பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு வருமான வரி தொடர்பான பகுதி 1 வினா போடப்படி. இப்ப எல்லாரும் செட்ல போடுங்க. உங்களுக்கு இன்றைக்குரிய கிளாஸ்ல இதுவரைக்கும் நாங்க படிச்ச விடயங்கள் எல்லாருக்கும் கிளியரா, கிளாஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா, லைவ் கிளாஸ் உங்களுக்கு இப்ப நிறைய நாட்களுக்கு அப்புறம் லைவ் கிளாஸ் படிக்கிறீங்க. தொடர்ச்சியா நாங்க ரெக்கார்டிங் கிளாஸ் போட்டு படிச்சோம். இப்ப நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் ஆகி படிக்கிறீங்க. கிளாஸ் தொடர்பான விடயங்களை சொல்லிக்கொள்ளும். ஓகேயா? இந்த அடிப்படையில தொடர்ச்சியான முறையில ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் படிச்சு கொள்ளுவோம். எனவே எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் இலகுவா ஏ எடுத்து கொள்ளலாம். இப்ப கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாத ஏனைய மாணவர்கள் ரெக்கார்டிங் பார்த்து படிச்சு கொள்ளுங்க. மிக முக்கியமானது, இன்னும் 5 மாதங்களுக்கு கிளாஸ் கொள்ளுங்க, அட்டென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இனி உங்களுக்கு ரெக்கார்டிங் மட்டும் பார்த்து படிக்கிற வசதி இல்ல, லைவ் கிளாஸ் கட்டாயம் ஜாயின் பண்ணி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி கிளாஸ் உங்களுக்கு தொடர்ச்சியா எடுக்க மாட்டேன். இது கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். எல்லா விடயங்களும் சொல்லிக்கிறேன். எனவே உங்களுக்கு வேற கிளாஸ் இல்லாம அல்லது வேற முக்கியமான விடயங்கள் இல்லாம நீங்க கிளாஸ்க்கு தொடர்ச்சியா ஜாயின் பண்ணலாட்டி உங்களுக்கு கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ண முடியாது. இனி எடுக்க மாட்டேன். சரியா? இதோட ரிசல்ட்டை கூட்டணும், ஒழுங்கா நீங்க ரிசல்ட் எடுக்கணும். அதுக்காக இனி உங்களுக்கு இப்படிதான் கிளாஸ் இடம்பெறும். சரியா? அடுத்து உங்களுக்கு ஃபைனலா சொல்லிக் கொள்றேன். உங்களுக்கு கம்பெனில இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க பயிற்சிகளுக்கு போவோம். அப்ப இறுதியா பார்த்துக் கொள்ளுவோம். இந்த பயிற்சிகள்ல நாங்க பார்ட் 1ம் பார்ட் 2 ரெண்டும் பார்க்கணும். பார்ட் 1 பார்ட் 2. அதுல பார்ட் 1ல உங்களுக்கு 2019ல இருந்து
2025 வரைக்கும் தேர்ச்சி 12ல இடம்பெற்ற சகல விடயங்களும் பாஸ் பேப்பர் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புல ஒரு கம்பெனில பகுதி ஒன்றுல 2019 இருந்து 25 வரைக்கும் முழுமையா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட சேர்த்து மேலதிகமா மாதிரி வினாக்களும் பார்ப்போம். அதே போல பகுதி 2 இந்த பகுதி 2ல உங்களுக்கு 2019 இருந்து 25 வரைக்கும் இடம்பெற்ற சகல பார்ட் 2 விடயம் பாஸ் பேப்பர் எல்லாம் செய்வேன். அதே போல மேலதிகமா இந்த கம்பெனி தொடர்பான பகுதி 2 சீராக்கம் பார்ட் 2 விடயங்களும் படிப்போம். ரெண்டு விடயங்களையும் நாம படிச்சு முடிச்சோம்னா கம்பெனி உங்களுக்கு முழுமையா முடிவடையும். இதுல இருந்து நீங்க உங்களோட இறுதி பரீட்சை 100க்கு நீங்க 12 அல்லது 13 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ட் 1 பேப்பர், பார்ட் 2 பேப்பர். உங்களுக்கு பார்ட் 2 பேப்பர் இன்ஷால்லா அடிப்படையில இருந்து படிச்சுட்டு போகும். உங்களுக்கு பேசிக்ல இருந்து பார்ட் 2 பயிற்சிகள் செஞ்சு தருவேன். பார்ட் 1 மாடல் பேப்பரும் பாஸ் பேப்பரும் அதுல இடம்பெறக்கூடிய விடயங்களை எல்லாம் சொல்லி தருவேன். நீங்க உங்களுக்கு பார்ட் 1ல என்னென்ன விடயங்கள் வரும், அது தொடர்பான ஈக்குவேஷன், அது தொடர்பான நுட்ப விடயங்கள் சொல்லி தந்தேன். அது அப்படியே நாங்க பார்ட் 1 பேப்பர்ல அப்ளை பண்ணி இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரே கிளாஸ்ல சகல பாஸ் பேப்பரையும் முடிக்கிற மாதிரி நாங்க படிச்சுக்கொள்ளும். சரியா? அதுக்கு பிறகு நாங்க பார்ட் 2ல வரக்கூடிய விடயங்களை தனித்தனியா நாங்க பொறுமையா படிச்சுட்டு போவோம். உங்களோட இறுதி பரீட்சை வரைக்கும் கம்பெனி தொடர்பான பயிற்சிகள் நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டச்ல இருக்கும். எனவே கம்பெனி உங்களுக்கு இறுதி எக்ஸாம் வரைக்கும் நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். பாஸ் பேப்பர் முடிஞ்சாலும் மேலதிகமான செமினார் பேப்பர், மாடல் பேப்பர் எல்லாம் போட்டு செய்வோம். சரியா? எனவே எல்லாருக்கும் கிளியரா விளங்கிக்கும். இந்த அடிப்படையில தான் இன்ஷால்லா அடுத்தது கம்பெனியை நாங்க முழுமையா பயிற்சிகளை முடிச்சு கொள்ளும். சரியா? அடுத்தது உங்களோட தியரி கிளாஸ். இந்த தியரி கிளாஸ்ல தேர்ச்சி 13ல இருந்து தேர்ச்சி 16 வரைக்கும் படிக்கணும். சரியா? கணக்கீட்டு வீதங்கள், முகாமை கணக்கீடு, அடுத்தது எல்லை கிரயவியல், முதலீட்டு தீர்மானம். அதுல கணக்கீட்டு வீதம், எல்லை கிரயவியல், முதலீட்டு தீர்மானம் சிறிய பாடம், இலகுவா முடிக்கலாம். முகாமை கணக்கீடு மட்டும்தான் போஸ்ட் அக்கௌண்டிங் சொல்லுவோம், கிரைய கணக்கீடு அதோட தொடர்பானது. அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம், கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். எனவே அடுத்து நாங்க தேர்ச்சி 13 தியரி கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். தியரி விடயங்கள், பாஸ் பேப்பர் எல்லாம் செய்வோம். சரியா? இந்த அடிப்படையில தியரி விடயங்கள் போகும். உங்களுக்கு LK 16 அது தொடர்பான விடயம் முழுமையா செஞ்சு தருவேன். அதுல மேல் மதிப்பீடு, சொத்து அகற்றல், சொத்து பகுதி மாற்றல் எல்லா விடயங்களும் செய்யும். சரியா? கூடுதலான கிளாஸ் போட்டு சகலதையும் படிச்சுட்டு போவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ்ல பார்ட் 1 பார்ட் 2 விடயங்களும் படிச்சுட்டு போவோம். எனவே எல்லாரும் இன்னும் தொடர்ச்சியான முறையில கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும், என்ன தேவையா இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள், இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் உங்களுக்கு இறுதி பரீட்சையிலே எடுக்கணுமா இருந்தா தற்பொழுதே ஜாயின் பண்ணி படிச்சுக்கொள்ளும். உங்களுக்கு தேவையான சகல விடயங்களும் கிடைக்கும். முன்னுக்குள்ள பாடங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியான முறையில 5 மாதங்களும் சிறப்பா படிச்சு கொள்ளலாம். சரியா? ஓகே. இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.